காமர்ஸ்ல கிளாத்திங் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்லைனா உங்களோட ஆஃப்லைன் கிளாத்திங் பிராண்டை ஆன்லைன்ல கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், என்னோட பேர் நிவேதா முரளிதரன். இது வரைக்கும் 60,000 பேருக்கு மேல காமர்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் பல D2C பிராண்ட்ஸ் அண்ட் செலிபிரிட்டி பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்க கிளாத்திங் பிராண்ட் ஆரம்பிக்கணும்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க வளரிடமே எல்லைகள் இல்லை நீ உயரம் போக பதிலியே முன்னேறி வா. காமர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா தேவை ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் செல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாத்திங் பிஸ்னஸில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. எந்த கேட்டகரி பண்ண போகிறோன்றதை முடிவு பண்ணுங்கள். உதாரணமாக கிட்ஸ் கிளாத்திங்கிறது ஒரு கேட்டகரி. இப்போ மதர்ஸ் வேர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. உமன் வேர்லேயே டிஷர்ட் தனி, பேண்ட்ஸ் தனி. கிளாத்திங் வரும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிளாக் டிஷர்ட் விற்கணும் அப்படின்னா என்னால் வெறும் பிளாக் மட்டும் விற்றுட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுலேயே டிஷர்ட்ஸில் நிறைய கலர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல சைஸஸ் கொண்டு வரணும். இப்போ மென் டிஷர்ட்ஸ் விற்கிறேன்னா அதில் பிளாக்ல ஸ்மால், மீடியம், லார்ஜ் எக்ஸல், ஒயிட்ல ஸ்மால், மீடியம், லார்ஜ் எக்ஸல் நிறைய கொண்டு வரணும். அதில் டிசைன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம்னா ஏகப்பட்ட இன்வென்ட்ரியை நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஸோ கிளாத்திங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 lakh + இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஜம்ப் பண்ண வேணாம். அண்ட் இதில் ஒரு பெரிய டிராபேக்குமே இருக்கு. சில சைஸஸ் அதிகமாக சேல் ஆகாது. ஸோ நீங்கள் ரீஸ்டாக் பிளானிங்ல ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 lakh + இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும். சரி, எனக்கு பண்ணணும்னு ஐடியா இருக்குது, ஜிஎஸ்டின்னு எடுக்க விருப்பமாக இருக்கேன், என்னால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ப்ராடக்ட்ஸை எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். நிறைய பேர் சைனாலேருந்தெல்லாம் சோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கிளாத்திங்க்கு ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் தான். அண்ட் நீங்கள் நார்த் சைட் போகணும் அப்படின்னா சூரத், அது மாதிரி லொக்கேஷன்ஸில் போய் கிளாத்திங் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி கிளாத்திங்ஸ் திருப்பூரில் வாங்கும்போது நீங்கள் ஃபிசிக்கலாக விசிட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வெண்டரோட நல்ல ரேப்போவை பில்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதை சொல்லக்கூடாது தான், பட் திருப்பூரில் இருக்கிற நிறைய சப்ளையர்ஸ் ரொம்ப குவாலிட்டியான சப்ளையர்ஸ் அண்ட் பேசிக்காக எத்திக்கலான சப்ளையர்ஸ். அதாவது சொன்னதை கரெக்டாக அனுப்புவாங்க. 1-2 சப்ளைஸ் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சூரத்தில் போகும்போது நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்க 100 பீஸ் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் 98 தான் இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே திருப்பூரில் பெரும்பாலும் கிடையாது. ஏன்னா நானுமே கிட்ஸ் கிளாத்திங் நிஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு திருப்பூரில் இருக்க சப்ளை ரொம்பவே நல்லா செட் ஆகிட்டாங்க. அண்ட் நீங்கள் அதை ஃபிசிக்கலாக விசிட் பண்ணுறது, மாடிஃபிகேஷன் சொல்கிறது எல்லாமே பாசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சப்ளைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 to 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்தியா மார்ட்டுக்கு நீங்கள் போகலாம். இந்தியா மார்ட்டில் போயிட்டு இப்போ உதாரணமாக நான் மெட்டர்னிட்டி வேர் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும், அந்த மேனுஃபேக்சர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மெட்டர்னிட்டி வேர் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா அந்த மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் திருப்பூரில் வருவாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனாலுமே நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணலாம். பட் கூகுளோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணும்போது அந்த செல்லரோட ரேட்டிங் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் இந்தியா மார்ட் மூலமாக நம்ம ஒரு செல்லரை சர்ச் பண்ணுறோம். அந்த செல்லர் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு, அதாவது ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க, அவங்க நமக்கு திருப்பியும் ப்ராடக்ட்ஸ் அனுப்பலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்தியா மார்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த சப்ளையர் உங்களுக்கு ஆன்சரபிளாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இந்தியா மார்ட்டுக்காக பயப்படுவாங்க. இந்தியா மார்ட்டில் ஒரு சப்ளையருக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும். அந்த ரேட்டிங் அஃபெக்ட் ஆகுன்றதுனால முக்கியமாக இந்த B2Bயில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே அது ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. அதனால் இந்தியா மார்ட் மாதிரி போன்ற வலைத்தளங்கள்லேருந்து நம்ம சப்ளையர்ஸ் கான்டாக்ட்ஸ் எடுக்குது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் அண்ட் ட்ரஸ்டபிளான ஒரு மெத்தடாகவும் பார்க்கப்படுது. இதை தாண்டி நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இருக்கும்போது ஃபிசிக்கலாக போய் வேலிடேட் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. யாருன்னே தெரியாது, ஆனால் எங்ககிட்ட திருப்பூரில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு சொல்லி பொய்யா போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுவீங்க, பேமெண்ட் பே பண்ணுவீங்க, ப்ராடக்ட்ஸே வராது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சப்ளை செலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சால் ஃபிசிக்கலாக ஒரு விசிட் போய் பார்த்துருங்க. இப்போ திருப்பூரில் நம்ம சப்ளைஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் மென்ஸ் டிஷர்ட்னே வச்சுப்போமே. ஸோ எனக்கு மென்ஸ் டிஷர்ட் வேணும்னு சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் எதிர்பார்க்குறீங்க. காட்டன்லேயே A கிரேட் நிறைய கிரேட்ஸ் இருக்கும், எந்த மெட்டீரியல் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அவங்களோட MOQ சொல்லுவாங்க. MOQ அப்படின்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு டிஷர்ட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். உதாரணமாக ஒரு பிளாக் டிஷர்ட்டில் எனக்கு வந்து ஒரு டிசைன் போட்டு வரணும் அப்படின்னா இந்த டிசைன் போடுறதுக்கு எனக்கு வந்து 400 பீசஸ் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். இந்த 400 பீசஸில் ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ சப்ளையரை பொறுத்து இது வேறுபடும். ஜென்ரலாக சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணணும் டிஷர்ட்ஸ் அப்படின்னா அந்த என்டையர் கிளாத்திங் லாட் எடுப்பாங்க அந்த கலரில். அந்த லாட் அப்படியே நீங்கள் தீக்கணும் அப்படின்றதுனால மினிமமாகவே 300 to 400 யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, டிபெண்டிங் ஆன் தி மெட்டீரியல் அந்த குவாலிட்டி. ஸோ சப்ளையர் ஃபிகர் அவுட் பண்ணிடுவீங்க, அவங்க எம்ஓக்கு எவ்வளோன்னு கேட்பீங்க. அண்ட் நீங்கள் என்ன செல் பண்ண போகிறீங்க திருப்பியும் பார்த்துக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன், எல்லாருமே தான் டிஷர்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே தான் ஷர்ட்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வர முடியுமான்னு மட்டும் பாருங்கள். யூனிக்னஸ் அப்படின்னா அந்த டிஷர்ட்டில் மேலே போடுற டிசைன்ஸ், அதில் ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே விற்கும். உதாரணமாக நடுவில் நிறைய டிஷர்ட்ஸ் ஃபேமஸாக இருந்தது, ஹிந்தி தெரியாது போடா, அப்புறம் திருவள்ளுவர் ஃபோட்டோஸ் போட்டுட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு யூனிக் ஐடியாஸ் தான். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிஷர்ட்டை மார்க்கெட் உள்ள கொண்டு வர முடிஞ்சதுன்னா பீப்புள் அதை வாங்குவாங்க. அண்ட் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு விஷயம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 6 monthsக்கு இந்த விஷயம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டட் டிசைன்ஸ் கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் டிசைன் நீங்கள் போடுறதுலையுமே 2-3 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸ்டிக்கரிங் கான்செப்ட்ஸு, டிஜிட்டல் பிரிண்டிங்னு நிறையா இருக்குது. ஸோ உங்கள் சப்ளையர் கூட டீப்பாக நீங்கள் பேசுவீங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்கணும், அடுத்த டிஷர்ட்ஸா இல்லை என்னன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ளையர்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் திருப்பூர் வேணான்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா மார்ட்டில் எல்லா லொக்கேஷன்ஸ்லையும் சப்ளையர்ஸ் இருக்காங்க, அதை பார்த்துப்பீங்க. அடுத்து சப்ளைஸ் முடிச்ச உடனே நம்மளோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆஃப்லைனில் விற்கிறது வேறு கான்செப்ட், ஆன்லைன் வந்துட்டா வேறு கான்செப்ட். ஸோ உங்களோட சோர்சிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இப்போ நான் திருப்பூர்லேருந்து ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு டிஷர்ட் வாங்குறேன், எனக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ண 100 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த திருப்பூர்லேருந்து இப்போ என்னோட லொக்கேஷன் சென்னைன்னு வச்சுப்போம், அந்த சென்னைக்கு வர எனக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு 10 ரூபாய் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஏன்னா அவங்க லாட்டாக தான் அனுப்புவாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை ஏதோ ஒரு பஸ் சர்வீஸில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 110 ரூபாய் ஜிஎஸ்டி இல்லாமல். இதோட நீங்கள் ஜிஎஸ்டி எவ்வளோ % நீங்கள் அதை ஆட் பண்ணிப்பீங்க. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இதுலேருந்து 50 ரூபா லாபம் வச்சுலாம் நீங்கள் ஆன்லைனில் விற்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஆன்லைனில் நான் இப்போ ஒரு 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை எந்த மார்க்கெட் பிளேஸாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு 20 to 30% கமிஷன் சார்ஜஸ், ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு போயிடும். ஸோ 1000 rupeesக்கு செல் பண்ணால் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதே 700 to 800 rupees தான் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கின பொருளுக்கு மேலே 50 ரூபா வச்சு விற்கவே கூடாது. ஜென்ரலாகவே into 3x into 4x பண்ணி தான் நம்மளால் விற்க முடியும். அண்ட் இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா கித்னா மிலேகா கேல்குலேட்டர்னு ஒரு கேல்குலேட்டர் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட காஸ்ட் ப்ரைஸ்லாம் போட்டிங்கன்னா என்ன ப்ரைஸ் பாயிண்ட் நீங்கள் விற்கலான்றதும் டீட்டெயில்டாக தெரியும். ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு 2xக்கு மேலே தான் நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 to 4x வரைக்கும் போகலாம். அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 4xனா 400க்கு விற்போம், 3xனா 300க்கு விற்போம். ஸோ டிபெண்டிங் ஆன் தி மார்க்கெட் பிளேஸும் என்னென்ன கேட்டகரி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கேட்டகரி நான் சொல்கிறது கிளாத்திங்லேயே ட்ரௌசர்ஸ் ஒரு கேட்டகரி, பேண்ட்ஸ் ஒரு கேட்டகரி, அதை பொறுத்து கமிஷன்ஸ் மாறும். ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பிராண்டிங். பிராண்டிங்னா என்ன? ஸோ டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ட்ரேட்மார்க் பிராண்டிங்னா என்னன்றதை நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஒரு பிராண்ட் நேம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பிராண்ட் நேம், ஒரு லோகோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராண்ட் நேம் லோகோ முடிஞ்சால் ப்ராடக்ட்டில் டேக்ஸை ஆட் பண்ணலாம். நீங்கள் திருப்பூரில் உள்ள சப்ளையர்கிட்ட சொன்னாலே போதும், அவங்களே இதை நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ டிஷர்ட்ஸில் வந்து காலரில் உங்களோட பிராண்ட் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா கார்டு கொடுத்து அதை வந்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மேண்டேட்ரியாக இ-காமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் வாங்குற பல பேண்ட்ஸில் இது இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இது ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது பிராண்ட் ரீகால் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் வாங்குவாங்க, நிறைய பேர் அதை கட் பண்ணி போட்டுருவாங்க, பட் சில பேர் அது புக் மார்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஞாபகம் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படும். ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்ட் டேக்ஸை யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை, பட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸும் பார்ப்பீங்க. அண்ட் ட்ரேட்மார்க் நான் சொன்ன மாதிரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் எடுத்துருவீங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி இருக்குது, ப்ராடக்ட் சப்ளையர் கண்டுபிடிச்சிட்டோம், பிராண்டிங் இருக்குது, ட்ரேட்மார்க் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோ ஷூட்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஷூட்ஸ் இருக்குது கிளாத்திங்க்கு. ஒன்று சும்மா தரையில் வச்சு வெறும் எடுக்கிறது, ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துருவாங்க. இன்னொன்று மாடல் ஷூட்ஸ். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு ஒரு மாடலை ஹையர் பண்ணி ஒரு நாள் முழுக்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழுங்காமல் குலுங்காமல் அயன் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போதைக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு ஒரு ஏஷியன் மாடல் இல்லை ஒரு இந்தியன் மாடல் எனக்கு இதை போடுற மாதிரி வேணும்னு சொன்னால் அழகாக ஒரு மாடல் இமேஜ் கொடுத்துருது.
ஸோ இப்போ இதோட காஸ்டிங் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் ரொம்பவே வைஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுங்க. இது மாதிரி ஒரு இந்தியன் உமன் இல்லைனா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், நீங்கள் எப்படி வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கின் டோனில் இருக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து இதை போட்டால், இப்போ டாப்ஸ் நம்ம விற்கிறோம், பாட்டம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஷூஸ் இருக்கணும், ஆக்சசரிஸ் இருக்கணுன்றது வரைக்கும் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்துடும். ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸோட இமேஜஸ் ரொம்ப முக்கியம் when it comes to ஆன்லைன். இப்போ இமேஜ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் முடிஞ்சால் நீங்கள் வீடியோஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோஸுமே ஏஐ வச்சு நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு மாடல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி காட்டுற மாதிரி, ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு காட்டுற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் வீடியோஸ் இருக்கும். அண்ட் அந்த ப்ராடக்டோட கான்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ உதாரணமாக இது என்ன மெட்டீரியல், அது பாலிஸ்டரா காட்டனா, என்ன சைஸ் சார்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ டிஷர்ட் எம் சைஸ்ன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. எம் சைஸ்னால் செஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்ற சைஸ் சார்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ இந்த கான்டென்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்மளோட முக்கியமான ஒரு ஒர்க் செல் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் இதை செல் பண்ணுறதுக்கு ஈஸியான பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் மார்க்கெட் பிளேசஸ். மார்க்கெட் பிளேசஸ்னால் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா மாதிரி வலைத்தளங்கள் தான். இதில் இருக்கிறதே ஈஸி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ மிந்த்ராலலாம் நீங்கள் போய் லிஸ்ட் பண்ணணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அப்ரூவல் இழுத்தடிப்பாங்க. பட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளே போகிறது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட். அண்ட் அதுலேயே ரொம்ப ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு சீக்கிரமாக ஆர்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டோடனே ஆர்டர் வரும். ஃப்ளிப்கார்ட்லலாம் அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது, கூலிங் பீரியட் இருக்குது. அது முடிஞ்சு நீங்கள் ஆர்டர் வரத்துக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும், அந்த ஸ்டாக் பழையசாயிடும். ஸோ அமேசானில் நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாகவே லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உள்ளே நீங்கள் வந்து ஒரு செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா Amazon.in, அதாவது உங்களோட அமேசான் அப்ளிகேஷனில் உங்கள் ப்ராடக்ட் ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பிளாக் டிஷர்ட்னா பிளாக் டிஷர்ட், கீழே சைஸ் ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல், 999 அடிச்சு 499 என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் செல் பண்ணும்போது மக்கள் இதை வாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூஸும் கொடுப்பாங்க. பட் இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பீப்புள் இதை வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். மார்க்கெட்டிங்னா அமேசான் ஆட்ஸ். அமேசான் ஆட்ஸ்னால் என்னென்னா, அமேசான் உள்ளேயே ஆட்ஸ் ஸ்பான்சர்ட்னு ஒரு டேப் இருக்கும். இப்போ நான் ஒரு பொருள் போய் அமேசானில் தேடுறேன், ஷாம்பூன்னு தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிளினிக் ப்ளஸ் ஆடு வரும், இல்லை ஏதோ ஒரு ஆடு வரும். அவங்க எல்லாமே காசு கொடுத்து தான் அந்த ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் வராங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஆட்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், ஸ்லோவாக ரிவ்யூஸ் பில்ட் ஆகும். அண்ட் நான் இப்போ சொன்ன என்டையர் ப்ராசஸில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். கித்னா மிலேகா, ப்ராடக்ட் சோர்சிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 30 minutes ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டை ப்ரைஸ் பண்ணலாம், கிளாத்திங் இல்லைப்பா நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல வின்னிங் ப்ராடக்ட்ஸ், less than 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம், அண்ட் இதை எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் டீமோட ஒரு கால் புக் பண்ணிக்கலாம். அந்த காலில் எங்கள் டீம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியுன்றது டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போவே அந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸை அவைல் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.